ஹலோ, நம்ம இந்த வீடியோல பார்க்க போற கதை என்னன்னா, கரடி மற்றும் கண்ணாடி உலகமும். அவன் வலிமையானவனா அழகானவனா, மத்தவங்க தன்னை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பான். அவனோட அம்மா, நீ அழகா இருக்க, நீ ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு என்ன சொல்லி சமாதானப்படுத்தினாலும் அவனுக்கு அவனோட நிழல் கூட சந்தேகமா தான் தெரியும். ஒரு நாள் காட்டில அவன் விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு மரத்தை பார்க்கிறான். அது சாதாரண மரம் இல்ல, அதுல ஒரு வித்தியாசமான கண்ணாடி தெரிஞ்சது. அந்த கண்ணாடியில அவனோட உருவத்தை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கண்ணாடி அவன் அப்படியே உள்ள இழுத்தது. அவன் அம்மன் அம்மான்னு கூப்பிடுறான். ஆனா அவனோட சத்தம் கொஞ்சம் கூட வெளியே கேட்கல. அந்த கண்ணாடிக்குள்ள போய் ஒரு புது உலகத்துக்குள்ள போறான். அந்த உலகத்துல எல்லாமே நேர்மாறா இருக்கு. அந்த விலங்குகள் எல்லாம் தன்னோட குணத்தை மாத்தி நேர்மாறான குணங்கள்ல இருந்தது. நரி நேர்மையான பெண் தலைவியாக இருந்தது. யானை பயப்படும் குணத்தோடு இருந்தது. வான்குருவிக்கு பாடத் தெரியாது. புலியோ பூனை மாதிரி பயப்படுற குணத்தோடு இருந்தது. இது எல்லாத்தையும் பார்த்து குழப்பமா இருந்தது கரடி. அப்போ அந்த புது உலகத்துல ஒரு சிங்கபுரி பாம்பு வந்தது. அதுதான் அந்த காட்டோட ஆலோசகர். அது இந்த குறும்பு கரடி கிட்ட வந்து பேசுச்சு. என்ன கரடி ஆச்சரியமா பாக்குற? நீதான் இந்த காட்டோட உண்மையான நிழலை கொண்டு வர போகிற. அவங்க ஒவ்வொருத்தரையும் மாற்ற போகிற உண்மையான வல்லுனர் நீதான். ஆனா அவங்க கிட்ட உண்மைய சொல்றதுக்கு முன்னாடி நீ இந்த விசேஷ கண்ணாடிய வச்சுக்கோ. ஆனா ஒரே ஒரு நிபந்தனை இருக்கு. இத பயன்படுத்துறதுக்கு முன்னாடி உன்னையே நீ முதல்ல நம்பணும். சரடி அந்த நிபந்தனையை ஏத்திக்கிட்டு என்ன கண்ணாடிய வாங்கிட்டான். ஒவ்வொரு விலங்குகள் கிட்டையும் போய் அவங்களோட நிஜ நிழல் பத்தி பேச ஆரம்பிக்கிறான். வான்குருவி தான் பாடும் குரல யாரும் ரசிக்கல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவன் பாடுறத மறந்துட்டான். இப்போ கரடியின் அடுத்தது புலி கிட்ட சொல்றான். நீ பயப்படாம உன்னோட நிழலை பாருன்னு சொல்லி காமிக்கிறான். அந்த நிழல ஒரு முழக்கமா புலி பாய்ந்து வருது. அத பார்த்து புலி தன்னோட இயல்பு நிலைக்கு வந்தது. எல்லா விலங்குகளும் தங்களோட உண்மையான நிழலை பத்தி புரிஞ்சுகிட்டாங்க. அந்த உலகத்துல ஒரு மாபெரும் ஒளி தெரியுது. அந்த ஒளியில கரடியோட கண்ணாடி உருகி அது அவனோட வீட்டுக்கு திரும்பி கொண்டு வந்து விட்டது. அவனோட அம்மா என்ன நடந்ததுன்னு கேட்டாங்க. கரடி அந்த கண்ணாடியை எடுத்து காமிச்சான். அதுல அவனோட முகம் சிரிச்சிட்டு இருந்தது. இப்போ அவனோட நம்பிக்கை பிரதிபலிப்பாக அந்த கண்ணாடியில தெரிஞ்சது. கதையின் நெறி, நம்மை நாமே உணர்ந்தாலே போதும். உலகமே நம்மள பாராட்டும். நம்மளோட மனசு என்ன சொல்லுதுன்னு கேட்க தெரியணும். நாம இந்த உலகத்தை எப்படி பார்க்கிறோமோ அப்படிதான் தெரியும். நம்முள் நம்பிக்கை இருந்தால் நம் நிழலும் சிரிக்கும்.